महाकाय सूर्यकोटिसमप्रभा निर्विघ्नं गुरुवे देव सर्वकार्येषु सर्वदा ராஜா பாடசாலைங்கிறது 483 வருஷமாக இருக்குது. இதுதான் ஐ திங்க் வேர்ல்ட்லேயே ஓல்டஸ்ட் பாடசாலை. महाकाय सूर्यकोटिसमप्रभा निर्विघ्नं गुरुवे देव सर्वकार्येषु सर्वदा. என் நேம் வந்து எம் சபரிவர்ஷன். நான் ராஜா பாடசாலை கும்பகோணமில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ராஜா பாடசாலைங்கிறது 483 வருஷமாக இருக்குது. இதுதான் ஐ திங்க் வேர்ல்ட்லேயே ஓல்டஸ்ட் பாடசாலை. அங்கே வந்து ஸ்டார் விஷன் பிளானிட்டோரியம்னு ஒரு ஈவெண்ட் நடத்துனதுக்கு ரொம்ப சந்தோஷம். அதோட ரெக்கமெண்டேஷன் சார் தான், அசிஸ்டன்ட் மேனேஜர் சார் வந்து ரமேஷ் சார்னு, அவர் எங்களுக்கு பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம். அதேமாரி உள்ள ஒரு வைபாக இருந்தது. எப்படி மீன்ஸ் ஒரு நிறைய விஷயம் கேதர் பண்ணிக்கலாம், வித் அதோட ஒரு என்ஜாய்மெண்ட்டோட கேதர் பண்ணிக்கலாம். அது ரொம்பவே எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ. உள்ளே ஃபஸ்ட்டு போகும்போது எதுவுமே இருக்காதுன்னு நினச்சோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அதோட தாண்டியே இருந்தது. எதுவும் சொல்ல முடியாது. நிறையா பிளானட் எப்படி உருவானுச்சு, சன்னு எப்படி உருவானுச்சு, எல்லாமே சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சொல்ல வார்த்தையே இல்லை, செம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. இதுமாதிரி ஸ்ரீனிவாசனுங்கிற பையன் பேசுகிறேன். ராஜா பாடசாலையிலேருந்து, ராஜா வேத காவிய பாடசாலையிலேருந்து பேசுகிறேன். இந்த பாடசாலை 1542வது வருஷம் பகவான் இந்த கோவிந்த தீட்சிதர் அவங்களால் ஸ்தாபிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 482வது வருஷமாக இந்த பாடசாலை நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே பசங்க 1160 பேர் இந்த பாடசாலையில் படிச்சுட்டு இருக்காங்க. எங்களுக்கு இந்த ஸ்டார் விஷன் பிளானிட்டோரியம் அவங்க சார்பாக இந்த பாடசாலையில் வந்து அந்த சேட்டிலைட்டை பற்றி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து புஸ்தகத்தில் படித்ததோட நல்லபடியாக காமிச்சாங்க. அதில் இந்த சேட்டிலைட்லேருந்து பெரிய கல் வந்து கீழே விழுந்ததுனால, கடலில் விழுந்ததுனால அந்த கடலில் உள்ள தண்ணியாகப்பட்டது மேலே சேட்டிலைட்டில் போய் காற்றாக கலந்ததாகவும், அதனால் அங்கே உள்ள கடலில் வாழ்கிற உயிரினங்கள், அப்புறம் பூமியில் வாழ்கிற மரம் செடி கொடிகள், காட்டில் வாழ்கிற டைனோசர், அதேமாரி பழங்காலத்து உயிரினங்கள்லாம் அழிஞ்சிருச்சு அப்படிங்கிறதே நாங்கள் புஸ்தகத்தில் படித்தோம். அதை இப்போ தான் நேரில் பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் ஆச்சு. ஒரு நாட்டில் வந்து சூரியனை பற்றி எப்படி காலத்தை நிர்மாணிக்க பண்ணுறாங்க, இந்த ஈரோப்பா அதேமாரி இடத்துலலாம் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் இந்த இதில் பார்த்து தெரிஞ்சுட்டோம். அப்புறம் நவகிரகங்கள், ஒரு சூரியன் சந்திரன் அதெல்லாம் எப்படி இருக்கும், அதோட வேலைகள்லாம் என்ன, அதெல்லாம் எப்படி சூரியனை சுற்றி வருதா சந்திரனை சுற்றி வருதா அப்படிங்கிறத வந்து இந்த ஸ்டார் விஷன் பிளானிட்டோரியம் சார்பாக நல்லாவே பசங்க எல்லாமே தெரிஞ்சுட்டோம். அதனால் பாடசாலை நிர்வாகிகளுக்கும் இந்த ஸ்டார் விஷன் பிளானிட்டோரியம் அவங்களுக்கும் எங்கள் பசங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்டார் விஷன் ப்ரோ அப்படின்ற ஒரு சேனல், யூடியூப் சேனல் இருக்குது. அதுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் ஆல். தேங்க்யூ.